அந்த காலகட்டத்தில் பிரித்தானியாவில் ஒரு இடமுமே பப்ளிக் டாய்லெட்ஸில் வந்து மேல் டாய்லெட்ஸுக்குள்ள பேபி சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கவில்லை. மற்றது மென் சைடில் இருக்கிற யூராயினல்ஸுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு எந்த விதமான வசதிகளும் இல்லை. அவர்கள் வந்து தொங்கி தொங்கித்தான் யூரினை கழிக்க வேணும், எட்டாதவைக்கு. அப்போ நான் அதுக்கும் சின்ன பிள்ளைகளுக்காக வித்தியாசமான லெவலில் யூராயினல்ஸை போட்டு மென்ஸ் சைடில் பேபி சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கினேன். இதற்கு கணக்க எதிர்ப்புகள் வந்தது என்னென்னா, வீண் செலவை சூரியசேகரம் இன்ஜினியர் வீண் செலவுகளை உருவாக்குறாருண்டு. நான் அதை எதிர்த்து போராடி கடைசியாக அந்த ப்ராஜெக்ட் நான் நினைச்சபடியே டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டு யூஸில் வந்த உடனே பெரிய ஆரவாரமான விமர்சனங்கள் வந்தது. சப்போர்ட் பண்ணி இப்படியும் ஒரு கவுன்சில் இருக்குது, கம்டன் கவுன்சில் உண்மையில் ஒரு எடுத்துக்காட்டான கவுன்சில் என்று சொல்லி பெரிய பாராட்டுக்களும் நியூஸ் பேப்பர்களையும் குறிப்புகளும் படங்களும் வந்து எழுதப்பட்டது. என்னுடைய பேர் அதில் அடிபடவே இல்லை. அது பேர் எடுத்தது வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், கம்டன் கவுன்சிலின் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தான் நான் பாராட்டி எழுதுகிறேன். அது எப்படி வந்தது, யார் அதுக்கு மூலகர்த்தாவாக இருந்ததை பற்றி சொல்லப்படவில்லை. இது அதை பற்றி பரவாயில்லை, எனக்கு விஷயம் முடிஞ்சுது. மக்கள் மிகவும் வரவேற்றார்கள். அதே எனக்கு பெரிய திருப்தி.